ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட லித்தியம் பேட்டரிக்கு ஒரு சார்ஜிங் மாடியூல் ஹோம்லே எப்படி சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். இதுக்கு மெயின் ரீசன் எதுக்குன்னா, இந்த TP4056 இந்த பர்டிகுலர் சார்ஜிங் மாடியூலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்த சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் சிப் ஃபெயிலியர். ஏன்னா இந்த TP4056 இந்த பர்டிகுலர் மாடியூல் என்னென்னா, அப்பப்போ இந்த கண்டினியூஸ் யூசேஜில் இந்த சிப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால நம்மளால் சார்ஜும் பண்ண முடியாது லித்தியம் பேட்டரியில். அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னா, இந்த லித்தியம் பேட்டரியை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த TP4056ல் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு தான் மெயின் ரீசன். ஏன்னா இந்த TP4056ஆல் அந்த அளவுக்கு லித்தியம் பேட்டரியும் ஹோல்ட் பண்ணவும் முடியல, ரிவர்ஸ் சார்ஜிங் இதுவே ப்ராப்ளம் வந்து இஷ்யூவை க்ரியேட் பண்ணுது தானாகவே. அதனால தான் மெயினாக இந்த சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எப்பவும் போல் எல்இடிஸ் நமக்கு தேவைப்படும். ரெட் அண்ட் க்ரீன் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே சேமாக இல்லாமல் தனித்தனியாக வேறு கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறது க்ராக்கடைல் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறது. ஏன்னா நான் வந்து சார்ஜிங் போர்ட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக பின் வந்து இப்படி ப்ளக் பண்ண எனக்கு போதும், எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது க்ராக்கடைல் பின்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட டைப் சி போர்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். டைப் சி போர்ட் இல்லைனா நீங்கள் மைக்ரோ போங்க. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டைப் சி போர்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கிங்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது ரெண்டும் முக்கியம் நம்மளை எல்இடிஸ்க்காக. இது வந்து 1K ரெசிஸ்டர். இதோட கலர் பேண்ட் வந்து நீங்கள் இது க்ளோஸ்அப்பில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். கோல்ட், ரெட், பிளாக், ப்ரௌன். ஓகே, இதான் ஒரு கலர் பேண்ட் 1K ரெசிஸ்டர். இது நீங்கள் கடையில் கேட்டாலே இது கொடுப்பாங்க. அது பிவிசிஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான பொருள், டயோட்ஸ். இந்த பர்டிகுலர் டயோட்ஸ் 4007 டயோட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரிவர்ஸ் சார்ஜிங் தடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து தான் இந்த டயோட் மெயினாக. ஏன்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோன்னா அந்த இன்புட்டோட அவுட்புட்டில் இருக்க சார்ஜஸ் வந்து ரிவர்ஸில் வராமல் பார்த்துக்கணும். இன்புட்டுக்கு திருப்பி வராமல் பார்த்துக்கிறது வந்து தான் இந்த டயோட் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சர்க்யூட் போர்ட்ஸ்லேயும் இந்த கம்பல்சரி இந்த டயோட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்ஷலி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட சார்ஜிங் போர்ட்டு இதில் பிளாஸ்டிக்கில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவுட்ரு கவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெருசு தான் பாசிட்டிவ், சின்னது நெகட்டிவ். ஓகே, இது கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். எல்இடிஸ்லையும் அதே கான்செப்ட் தான், அது கிளியராக இருக்குது. இப்போது நீங்கள் டயோடு ஊற்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சில்வர் கலர் தான் நெகட்டிவ், மீதி அவுட்ரு வந்து பாசிட்டிவ். இதான் இதோட கான்செப்ட். ஏன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இது பொலரைஸ்ட் இல்லை, ரெசிஸ்டர் மாதிரி பொலரைஸ்ட் இல்லை, ரெண்டு சைடு யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இதில் இந்த பிளாக் கலர் வந்து பாசிட்டிவ், இந்த சில்வர் கலர் வந்து நெகட்டிவ். ஓகே, நீங்கள் இப்போ எந்த போர்ட்டில் யூஸ் பண்ணணும்னா, நான் வந்து இதில் பாசிட்டிவில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நான் பிளாக் சைடு வந்து இது எப்படின்னா, நான் இந்த டயோட்ஸ் எல்லாமே சீரீஸ் கனெக்ஷனில் போடுறேன். அது ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு டயோட் யூஸ் பண்ணால் போதுமே, எதுக்கு மல்டிபிள் டயோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒரு டயோடு வந்து நம்மளோட லித்தியம் பேட்டரியை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அப்புறம் நம்மளோட லித்தியம் பேட்டரியோட ஆம்ஃபயர் வந்து மில்லி ஆம்ஃபயர் வந்து ஸ்பீட் அதிகம்னால லித்தியம் பேட்டரி டச் பண்ணோடனே இந்த டயோடு வந்து பிளாஸ்ட் ஆகிடும், பிரேக் டவுன் ஆகிடும். அதனால தான் நம்ம மல்டிபிள் டயோட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன். அதனால நீங்கள் இந்த 5 டயோடு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 3 இல்லைனா 4. நீங்கள் ஒரு டயோடு யூஸ் பண்ணும்போதும் உங்களோட 5 வோல்ட் இன்புட் வந்து, ஏன்னா நம்ம சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ணும்போது 5 வோல்ட் இன்புட் தான் நமக்கு கிடைக்கும். 5.15 இன்புட் கிடைக்கும். அந்த இன்புட் ஒரு டயோடுக்கும் 0.15லேருந்து 25க்குள்ளே குறையும் வோல்டேஜ். அதனால ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா அது அந்த மாதிரி குறைஞ்சா நல்லது தான். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வோல்டேஜ் குறைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட லித்தியம் பேட்டரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட ஹீட்டிங் இஷ்யூவும் குறையும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இதில் 3 இது போட்டு 3 இல்லை 4 நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். என்னோடய வோல்டேஜுக்கு இது பொறுத்து எனக்கு வந்து 4.30க்குள்ளே வந்தால் கூட போதும். அதனால் எனக்கு 25 75 வருதா, 75 குறைஞ்சிச்சுன்னா ஓகே, கிட்டத்தட்ட 430க்கு வருது. அதனால் 430 எனக்கு போதுனால நான் 3 டயோட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், மீதி 2 வச்சிடலாம். இது ஜஸ்ட் சீரீஸில் கனெக்ட் பண்ணி இங்கே பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸில் டயோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாசிட்டிவில், அப்புறம் நெகட்டிவில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்மளோட எல்இடிஸை ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒன்று ரெட் கலர் நான் போட போகிறேன், அப்புறம் எண்டிங் பாயிண்ட்டில் ஒன்று. ஏன்னா அப்போ தான் நமக்கு இண்டிகேஷன் வரும், சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு ஒரு இண்டிகேஷன் ஐடியாவுக்கு வேண்டி நான் இது பண்ணுறேன். நான் வந்து ஏற்கனவே 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டேன், பாசிட்டிவில் நான் எல்இடியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிமீட்டரில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் வோல்டேஜ் எவ்வளோ வருது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, டயோடு வைக்கிறதுனால உங்களுக்கு எண்டிங் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும்னு நான் சொன்னேன்ல, அது வந்து உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து நம்மளோட இது வந்து சப்ளை கொடுத்துருக்கேன் 5 வோல்ட் நம்மளோட டிசி சப்ளை சார்ஜரோட. இப்போ நான் ஜஸ்ட்டு என்னோட மல்டிமீட்டரோட வோல்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து 532 வருது. ஓகே, நான் வந்து இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருக்கேன். இதே நான் இப்போ எண்டிங் பாயிண்டில் வச்சா 423 கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது வோல்டேஜ். இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ். இதனால தான் நமக்கு ஹீட்டு கொஞ்சம் குறையும். ஏன்னா நம்ம டேரெக்டாக 5 வோல்ட் நம்ம லித்தியம் பேட்டரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ ஆகும். அதோட லைஃப் ஸ்டேஜ் வந்து நம்ம குறைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த டயோட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து ஆகாமல் இருக்கும். ரிவர்ஸில் நம்மளோட லித்தியம் பேட்டரியோட சார்ஜஸ் வந்து ரிவர்ஸில் இந்த போர்ட்டுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட்டு நான் இதில் எல்இடிஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 எஜ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட அவுட்ரு கவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த க்ராக்கடைல் பின்ஸையும் நான் இந்த கனெக்ஷன்ஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி. இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேட்ரி வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நம்மளோட பேட்ரியோட வோல்டேஜ் செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக எவ்வளோனா 3.62 இருந்தால் நல்லதுன்னு அர்த்தம். 3.8 தான் இருக்குது, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போது கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக இப்போ நான் கனெக்ட் பண்ணால் இந்த க்ரீன் லைட் வந்து ஓரளவுக்கு மீடியம் லெவலில் எனக்கு க்ளோ ஆகும். சப்போஸ் 0வாக இருந்தால் ஒன்றுமே க்ளோ ஆகாது. அதான் கான்செப்ட். ஓகே, எந்த அளவுக்கு நம்மளோட இது பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த எல்இடி க்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோ ஆகுது, ரொம்ப லைட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது நல்ல எல்இடி, இது நல்லாவே இன்னும் பிரைட்டாகவே எரியும். ஆனால் இது எரியல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நம்ம இந்த சார்ஜிங் போர்ட்டை கனெக்ட் பண்ண உடனே நம்ம இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும்னா நீங்கள் ஜஸ்ட் ரெட் லைட்டும் சேர்ந்து எரியும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட பேட்ரி சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபியூ மினிட்ஸ் ரன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம பார்க்கும்போது 3.08 இருந்திருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் அந்த க்ரீன் லைட் எரியும். ஆனால் நமக்கு சப்ளை அந்த சைட்லேருந்து வரதுனால க்ரீன் லைட் எரியும். ஆனால் ரிவர்ஸ் சார்ஜிங் போகாது பேட்டரியிலேருந்து. அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, யாரும் அது தப்பாக நினைக்கிறேன்னா அதான் ப்ராசஸ். இப்போது செக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 3.5 இருந்தது. இப்போ நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் வச்சேன். அதில் கிட்டத்தட்ட 7 to 8 10 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. அதனால் நம்மளோட சார்ஜர் ஒர்க்கிங். ஓகே, அதனால் வீடியோ கம்ப்ளீட்டட் கைஸ். ஹென்ஸ் we are completed our charging module as a replacement of TP4056 module. Okay, hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel guys. Thank you, bye bye. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சின்ன சின்ன டவுட்ஸ் வேணால் கேளுங்க. ஆனால் பெரிய டவுட்ஸாக இருந்தால் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் பர்சனலாக இது பண்ணுங்கள். என்னோடய ஐடிஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு வச்சுருக்கேன். எந்த டவுட்டாலும் கேளுங்க, எப்போ வேணாலும் அவைலபிள். சப்போஸ் நான் பார்க்கலன்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். Hope you guys, thank you guys, love you, see you on next video.